வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னென்ன விஷயம் நடந்துருக்கு தெரியுமா? இப்போது அதுவும் அந்த பழைய 11 ஆட்டக்காரர்கள் இருக்காங்களே, போட்டால் ஆட வைக்கிறவங்க, அவங்க திரும்ப கம்பேக் கொடுத்துருக்காங்க இப்போது டாஸ்மாக் சார்ந்து. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாஜகவோட மாநில துணைத் தலைவரான குஷ்பு அவர்கள், அவங்க இந்த சமீபத்தில் ராகுல் காந்தியோட விமர்சனம் ஒன்று முன் வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏங்க டிப்ளமசி அப்படின்றது அண்டை நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க தலைவர்களை கட்டி பிடிக்கிறது கிடையாதுங்க அப்படின்ட்டு ஸ்டேஜில் ஒருத்தரை கட்டி பிடிச்சி ராகுல் காந்தி அவர்கள் அதை பயங்கர சர்க்காசமாக கன்வே பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறப்ப நிறைய தலைவர்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்கள்ல, அந்த விஷயத்தை ராகுல் காந்தி தப்பாக போர்ட்ரே பண்ணுறாருன்னு பாஜகவினர் பல பேரும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்டாலி பிரைம் மினிஸ்டர் மெலோனி இருக்காங்களே, அவங்க சார்னும் நீங்கள் இவங்களோட மனசு வச்சு தான் இது போல் பண்ணுறீங்களான்னு ராகுல் காந்தி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு பகுதியாவது குஷ்பு இப்போ என்ன சொல்கிறாங்க, பெண்களை அவமதிக்கிறதும் கேலி செய்கிறதும் தன் உரிமை அப்படின்னு ஒரு எம்பி நினைக்கிறாருன்னா இது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்றாங்க. ராகுல் காந்தி தான் சொல்கிறாங்க, அந்த எம்பி அதிகாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ணோட கண்ணியத்தை இழிவுபடுத்துறத எங்களால் ஏற்றுக்க முடியாது. இத்தாலி பிரதமர் மெலோனி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மனமுருகி பேசியிருக்காங்க. சரி, ரைட்டு, அங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க, சரி. இப்போ அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ஆக்சுவலாக தப்பானதா இல்லைனா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இது உண்மையிலே தப்பாக தான் பேசியிருக்காங்க, அநாகரிக பேச்சு அப்படின்னா எதுக்கு குஷ்பு அவர்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணாலும் சிறப்பாக இருக்கும். என்னென்னா, ஒரே நாடு 2.2 அப்படின்ற ஒரு தொடக்க நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் கலந்துக்கிட்டாப்புல. அவர் பேசும்போது என்ன சொன்னார், அதான் இந்த ஆட்சியை பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணார், தாவேக்கா ஆட்சியை பற்றி. அந்த ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டாப்புல, அப்பாவை காணோம் அப்படின்னு பேரவையில் போயிட்டு அவர் கேட்குறாருன்றாரு. யார்? சிஎம் அவர்கள் கேட்குறாங்க. ஆனால் அப்பா யாருன்ற விஷயம் அம்மா கிட்ட கேட்டவங்க தெரியுன்ற மாதிரி சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை தாவேக்கா சார்பினர் இருப்பாங்களே, அவங்க என்னங்க இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறீங்க, இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, சிஎம் அவர்கள் தாக்கி இப்படி பேசுகிறீங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக சைடில் இருக்கவங்க, ஏங்க அவர் அப்படிலாம் சொல்லலைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சு அதுக்கு அவர் என்ன பொறுப்பாக முடியும்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுவாங்க, வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அதான் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடினா யாரும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து கொள்ளுமா? ஸோ மக்களே, அவர் ஏதோ ஒன்று சொல்லப்போ ஏதோ ஒன்று கன்வே ஆகிடுச்சா, இல்லை அவர் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லி வச்சிருக்காப்லையா? இது உங்கள் கையில விட்டுற மக்களே. ஓகே, ரைட்டு. நம்ம விசிகாவோட எம்எல்ஏ ஜோதிமணி அண்ணன் சமீபத்தில் பேரவையில் ஒரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா? கஷ்டமாக இருக்குப்பா, இது போல் அங்கங்கே போகணும், இந்த ட்ராவலுக்கு காசு கொடுத்துட்றீங்க, ஆனால் வண்டி இல்லாமன்ற மாதிரி அண்ணன் கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருந்தாப்புல. அந்த விஷயத்த சிஎம் அவர்கள் ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன தகவல் வெளியாக இருக்குன்னா, இன்னும் அறிவிக்கப்படலை அஃபிஷியலாக, ஆனால் தகவலாக வெளியாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைமாக எம்எல்ஏஸாக உள்ளே வந்திருப்பாங்க அசம்பிளிக்குள்ளே, அவங்களுக்கு நம்ம கார் கொடுத்தா என்ன அப்படின்ற முடிவை சிஎம் அவர்கள் எடுக்க போகிறாராமா. ஆக்சுவலாக இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தொகுதியை ஃபுல்லாக அவங்க டாப் டு பாட்டம் பார்க்கணும், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும். அவங்க அதுக்கு கார் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. எத்தனை பேர் நடந்தே போவாங்க, பொருளாதார வசதி பெருசாக இல்லாதவங்க பைக்கில் எத்தனை பேர் போவாங்க? ஸோ அதனால் கார் கொடுத்துற என்னன்னு சிஎம் அவர்கள் யோசிக்கிறாராமா. அது கூட இன்னொரு விஷயம், ஒரு உதவியாளரையும் கொடுக்கறதுக்கு சிஎம் அவர்கள் முன் வந்திருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக எம்எல்ஏ உள்ளே வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை சிஎம் அவர்கள் செஞ்சால் அதுக்கு மக்களோட ஆதரவு இருக்குமா? ஓகே, ரைட்டு. மு. கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸோட ஒரு மூத்த தலைவருங்க. நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல, அதான் அவருக்கு பூர்வீகம். 2006 and 2008 இந்த 2 முறை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தவர் கிருஷ்ணசாமி அவர்கள். 1991 and 2009 எம்பியாகவும் இருந்தவர் இவர். அப்போ ஏற்பட்ட இவர் தான் இந்த முறை தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்வான ஒரு பர்சன், ஒரு பெரிய ஆளுமை. தமிழ்நாடு சார்ந்த அவங்களோட பங்களிப்பு பெருசாக செலுத்தியிருப்பாங்க, தமிழர்கள் நலம் சார்ந்தோம். அந்த கண்ணோட்டத்தில் இவருக்கு இந்த விருது ப்ளஸ் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலியாக வழங்கப்படுது. யார் கையால்? சிஎம் விஜய் அவர்கள் கையால். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடுப்பாங்களே, அந்த விருது பட்டியலில் இந்த விருதில் அவரோட பேர் தாங்க வந்தாப்புல. சிஎம் அவர்கள் அவரை ஹானர் பண்ணாப்புல. இது எல்லாத்தையும் சௌமியா அன்புமணி அவர்கள் பார்த்து செம சந்தோஷம், எழுந்து நின்று கிளாப் அடித்து அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ப்ரோ இவங்க ஏன் ப்ரோ சந்தோஷப்படுறாங்க கேட்டிங்கன்னா, மக்களை மறந்துடாதீங்க, அவங்களோட அப்பா தான் இவர். சௌமியா அன்புமணியோட அப்பா தான் திரு கிருஷ்ணசாமி அவர்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ரைட்டு. இந்த தகைசால் தமிழர் விருது இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க யார் யார் தெரியுமா? சங்கர் ஐயா அவர்கள், நல்லக்கண்ணு தோடர் அவர்கள், குமரி ஆனந்தன் அவர்கள், வீரமணி அவர்கள், காதர் மொய்தீன் அவர்கள்னு இந்த விருது வாங்கின எல்லாருமே பெரிய தலைங்க தான். இந்த சுதந்திர தின விழாவில் மகன், அதான் சிஎம் விஜய் அவர்கள் கொடியேற்றுறத
ஒரு அப்பாவை பெருமிதத்தோடு பார்த்து ரசித்தார் பார்த்தீங்களா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். அவர் அந்த ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசினாருங்க. அப்போ என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு அவரோட மனசில் இருக்குங்க அப்படின்றாரு. அவரோட மகன் மனசில் அந்த விஷயம் நிறைய இருக்குது. அடுத்த சுதந்திர தினத்துக்குள்ள பல விஷயம் சாதிச்சு காமிச்சிருவாருங்க. அவர் மனசில் இருக்கிறதுல பல விஷயங்களை சாதிச்சு காமிச்சிருவாப்புல. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பெருமையாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்காருங்க. யோசிச்சு பாருங்கள், பையன் சிஎம், அப்பா அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட கனவு நிறைவேறி இருக்குல்ல, முதலமைச்சர் இருக்கையில் பையன் அமரணும் அப்படின்ட்டு. எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவருக்கு. அது வார்த்தைகள் நல்லா தெரியுதுல. ஓகே ரைட்டு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தினத்து கூட லீவ்லாம் கிடையாது மக்களே. நிறைய குற்றச்சாட்டு காணிகளை தொடுத்திருக்காப்புல. என்ன சொல்கிற எதிர்க்கட்சி தலைவர், திருவொற்றியூரில் +2 மாணவர் தனுஷ்ன்றவரை 30 பேர் கொண்ட கும்பல் கொன்று இருக்காங்க, அடிச்சே கொன்று இருக்காங்க அந்த பையனை. கோவையில் அமுதனை கொலை பண்ணாங்கல்ல, போதைப்பொருள் புழக்கத்தை எதிர்த்து அந்த பையனை கொன்னாங்க. அதே மாதிரி தான் திருவொற்றியூரில் இந்த பையனை தனுஷையும் கொன்று இருக்காங்கன்னு அந்த 2 விஷயங்களும் சேர்த்து எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பேசியிருக்காருங்க. பள்ளி கல்லூரிகளில் கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, இதை கண்டுக்காமல் இந்த அரசு இருக்கிறது வெட்கக்கேடுன்னு வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காரு. கோமாளி சர்க்காரை இந்த கவர்மெண்ட் எப்படி டேர்ம் பண்ணுறாரு, கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயம் இல்லைன்றாரு. இட் மீன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய குற்றச்செயல்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த தாவேக்கா அரசை பார்த்து அவங்களுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு, அதனால தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே ஒரு மறைமுகமாக என்ன சொல்ல வராரு தெரியுதா, திமுக அரசை பார்த்து சமூக விரோதிகளுக்கு பயம் இருந்துச்சு, ஆனால் உங்கள் அரசை பார்த்து இல்லைன்றதான் அவர் இங்கே சொல்லாமல் சொல்கிறாரு. சட்டம் ஒழுங்காக நிலைநாட்டுறதுல இந்த அரசு தோல்வியை தழுவி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் சுதந்திர தின உரையில் சிஎம் விஜய் அவர்கள் பேசும்போது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்பட்டு இருக்குன்றதை பற்றி பேசினார். அந்த வார்த்தைகள் ஒரு காதில் விழும்போது எதிர்க்கட்சிகள் அது சார்ந்த விமர்சனம் எடுக்குவாங்களே, கரெக்டாக அதுக்கான விஷயம் ஒன்று நடந்திருக்க மாதிரி ஆகிடுச்சா, சேர்த்துட்டாருங்க. சேர்த்து இந்தளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்திட்டாரு. ஓகே ரைட்டு. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் சார்ந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. மது பிரியர்கள் இருப்பீங்களா, உங்களை ஆட்டம் போட வச்சுட்டு இருந்த ஒரு 11 பேர், கிரிக்கெட்டில் இருக்க 11 விடுங்க, ரீசெண்டாக 11 நம்பர் ட்ரெண்டாக காரணமே சமீபத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். அதை பற்றின அப்டேட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது ஒரு தடைன்னு ஒன்றத்தை போட்டுட்டு அடுத்த சில மணி நேரங்களே அந்த தடையை நீக்கிட்டு திரும்ப ஓகே நம்ம விற்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், இந்த கேள்வி தான் பல பேர் மனசுலேயே இப்போ புரியலையா. தெளிவாக சொல்கிறேன். டாஸ்மாக் கடைகள் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கிறது, இதில் இந்த ரம்மு ஜின்னு ஓட்கா அதுன்னு நிறைய டைப் இருக்கும் பார்த்தீங்களா. இது எல்லா சரக்கும் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மது ஆலைகளிலிருந்து இங்கே கொள்முதல் செய்யப்பட்டுருக்கு. ஓகேவா. என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் பூந்தமல்லியில் இருக்க ஒரு பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட்டுக்கு FSSAI இருக்காங்களே, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மத்திய அரசு. ஓகேவா. இவங்க சோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த ஆலைக்குள்ளே போயிட்டு சோதனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் FSSAI என்ன தெரியுமா சொன்னாங்க, 10 பிராண்டி அண்ட் 1 ரம், கிட்டத்தட்ட இந்த 11 மதுபானங்களில் செயற்கை சுவையூற்ற பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆதங்கம், இதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிப்பீங்களா, இதுக்கெல்லாம் லைசன்ஸ் அதுன்னு வாங்கிட்டு தான் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் இல்லை ப்ரோ, லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் அதெல்லாம் பார்ப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோன்னு சொன்னீங்கன்னாக்கா இது என்ன மெக்கானிக்ஸ் எனக்கு புரியல. அப்போ உங்ககிட்ட ஒரு முறை சாம்பிள் காட்டுறப்ப பெஸ்ட்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு இந்த ஒரு அடிப்படையாக புரியல மக்கள் இது வரைக்கும். சரி ஓகே, இங்கே சொல்லிட்டாங்களா, FSSAI ஒரு உத்தரவு போட்டாங்க. அது என்னன்னா, இந்த 11 மது வகைகள் இருக்குல்ல, இதை இனிமேல் விற்பனை செய்யக்கூடாதுப்பா. இந்த விஷயத்தை விற்பனையாளர்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி குடவுனில் வாங்கி ஸ்டாக்கை ஏற்றிருப்பீங்க, நீங்கள் அறிவிச்சிருங்க. இதெல்லாம் கன்சியூமர்ஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு FSSAI சொன்னாங்க. மறு உத்தரவு வரும் வரை இந்த விஷயத்தை நீங்கள் அறிவிச்சிருங்கன்னு டாஸ்மாக் நிர்வாகத்துக்கிட்ட அவங்க சொல்லியாச்சா. டாஸ்மாக் நிர்வாகமும் தடை விதிச்சிட்டாங்க. அந்த 11 வகையான மதுக்கள் இருக்குல்ல, அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அந்த 11 ஆட்டக்காரர்கள் வேறு யாரும் இல்லை, இது இருக்காங்க பாருங்க, இவங்க தான். இந்த 11ல் 10 பிராண்டி 1 ரம்மு, BSOP எக்ஸ்ட்ரா கோல்டு இருக்குல்ல அது, லூயிஸ் வெர்னாட்டி எக்ஸோ பிளண்ட் ப்ரீமியம் இருக்குது பாருங்க இது, மெக்டவல்ஸ் BSOP நம்பர் 1 மெக்டவல் ஃபைன், மேன்ஸ் கிளப் டீலக்ஸு, ஹனிபி ஃபைன், என்ட்ரிகா BSOP செலக்ட், என்ட்ரிகா பிளாட்டினம் ரிசர்வ் எக்ஸோ, என்ட்ரிகா ப்ரீமியம் ஃப்ரெஞ்ச். 10வது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பல பேருக்கும் தெரிஞ்ச ஒன்று நினைக்கிறேன், இந்த வீரன்ற வரும் பாருங்க பேரில், வீரன் ஸ்பெஷலு. ஸோ இத்தனை பிராண்டிஸா. கடைசியாக ஒரு ரம்மு பார்த்தீங்கன்னா என்ட்ரிகா ஓல்டு இண்டி கிளாசிக் டார்க் ரம்முங்க, இது 11வது. இவ்வளோ தூரம் லிஸ்ட்டு போகிறத கேட்குறப்ப ஏதோ கடையில் போய் சிகரெட் அட்டில் வச்சு ஃபுல்லாக பில்லு போட எல்லாம் கேட்டுன்னு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த 11 ஆட்டக்காரர்களுக்கு தடையை விதிச்சிட்டாங்களா நம்ம டாஸ்மாக் நிர்வாகம். சுதந்திர தினம் அதுவுமா ஒரு மெகா திருப்பு இதில் என்னன்னா, டாஸ்மாக்கு FSSAI ஒரு பரிந்துரையை முன் வச்சிட்டாங்க, நீங்கள் தடையை நீக்கலாம் அப்படின்ட்டு. தடை போட்டதை இப்போ தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த நியூஸை சொல்லி.
ஆனால் இப்போ தடை நீக்கிட்டாங்க அதுக்குள்ள. ஸோ FSSAI பரிந்துரை பண்ணிட்டாங்களா, இதுக்கப்புறம் டாஸ்மாக் என்ன பண்ண போகிறோம் நிர்வாகம்? ஓகே, நீங்கள் முதல்ல நோ சொன்னீங்க, நாங்களும் நோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும். இப்போ ஓகேன்றீங்க, நாங்களும் ஓகே சொல்கிறோன்னு தடையை நீக்கியாச்சு. இது பல பேருக்கும் புரியல, எதுக்கு தடை வந்துச்சு, எதுக்கு போச்சு, எதுவுமே புரியல. ஓகே ரைட்டு. அதிமுகவோட எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை போட்டாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, என்னங்க போட்ட தடையை 24 மணி நேரத்துக்குள்ளே நீக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு? பயமா, பதட்டமா, டீலிங்கா இப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சி கேட்குறான்னு தெரியல. FSSAI அப்படின்றது மாநில அரசோட கட்டுப்பாடு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பண்ணது அங்கே மத்திய அரசிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா அங்கேருந்து ஆர்டர் வராமல் இங்கெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இங்கே கேட்டிருக்காங்க. ஏன்னா அதிமுக இந்த அளவுக்குலாம் கொஞ்சம் விஷயம் தெரியாமல் ஸ்டேட் பண்ண வருவாங்களாம் கிடையாது அப்படின்னு அந்த EPS அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு அவர்கிட்ட செய்தியாளர் மைக்கை போட்டு கேட்டாங்க. என்னங்க இது போல் உங்களோட அஃபிஷியல் எக்ஸ்தல பக்கத்தில் கட்சியோட பக்கத்தில் இருந்து வந்திருக்கு இது போல் விஷயம் விமர்சனம், நீங்கள் இதை பற்றி என்னங்க மேலதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அண்ணா என்ன சொல்லிட்டார், EPS அண்ணா, மதுபானத்தை பற்றின எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. இன்ஃபேக்ட் எனக்கு மது அருந்துற பழக்கமே கிடையாது. என்னோட ஐடி விங் பதிவு போட்டதாக சொல்கிறீங்க, நான் போய் கேட்குறேன்ப்பா என்னன்னு அப்படின்னு இருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த விஷயம் அவருக்கு பெருசாக கிளாரிட்டி இல்லைன்ற மாதிரி தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்றேன். ராஜதந்திரம் நினச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அரசு எதுக்கு போயிருக்கு மனு போட்டிருக்கு, இது போல் காவிரி நீரை எங்களுக்கு கர்நாடக அரசு திறந்து விடணும், இதை கேட்டு மனு போட்டிருக்கோமா. நாளை மறுநாள் அந்த மனு விசாரணைக்கு வருது. ஆனால் அதுக்குள்ளே இப்போ என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, கபினி அணையில் இருந்தோம், KRS அணை இருக்குல்ல, இங்கே இருந்தோம் காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்து விட்டாச்சு. அப்போ எதுக்கு நம்ம அங்கே போனோம், இவங்க எதுக்கு அதுக்குள்ளே திறந்து ஒன்று, எதுக்கு இந்த திடீர்னு மனமாற்றம் புரியல. சிம்பிளுங்க, அங்கே மழை பெஞ்சு தண்ணி நிற்கலைனாக்கா நமக்கு தண்ணி கிடையாது. மழை பெஞ்சு தண்ணி நின்னா அடைச்சி வச்சா நமக்கு பிரச்சனை, அணை காலி ஆகிடுமனு திறந்து விடுறது, இதுதான் நடந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களே, இதுதான் பல பேர் யோசிக்க வச்சிருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கர்நாடகாவோட இந்த ராஜதந்திரம் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.